நடைபெறும் சிறை நிரப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற பகுதி நேர ஆசிரியர்கள் சீர்காழியில் கைது செய்யப்பட்டனர். போலீசார் விடுவித்ததாக கூறிய நிலையில் தனியார் விடுதியில் அடைத்து வைத்துள்ள வீடியோவை வெளியிட்ட பகுதி நேர ஆசிரியர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் 16,549 பகுதி நேர ஆசிரியர்கள் 2011 நியமிக்கப்பட்டனர். 13 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னையில் சிறை நிரப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற பகுதி நேர ஆசிரியர்கள் பல்வேறு மாவட்டங்களில் போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில் நிலையத்தில் தமிழ்நாடு பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் சங்க மாநில செயலாளர் பா. முரளி மற்றும் ராமதாஸ், மாரியப்பன், புருஷோத்தமன், ஜெகதீவராம், பிருத்விராஜ் உள்ளிட்ட பகுதி நேர சிறப்பாசிரியர்களை சீர்காழி ரயில் நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்து அவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். இதுகுறித்து போலீசார் காலையில் 6 பகுதி நேர ஆசிரியர்களை விடுவித்ததாக கூறிய நிலையில் அவர்களை தனியார் தங்கும் விடுதியில் அடைத்து வைக்கப்பட்ட வீடியோவை வெளியிட்ட பகுதி நேர ஆசிரியர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாநில பொதுச்செயலாளர் இருக்கின்ற என்னை முரளி ஆகிய என்னை கைது செய்திருக்கிறார்கள். என்னோடு மாவட்ட நிர்வாகிகள் அருமையண்ணன் ராமதாஸ் அவர்கள், இசை ஆசிரியர் அவர்களையும், உடற்கல்வி ஆசிரியர் புருஷோத்தம் அவர்களையும், தையல் ஆசிரியர் ஜெகதீவன் அவர்களையும், ஓவிய ஆசிரியர் மாரியப்பன் அவர்களையும், ஓவிய ஆசிரியர் பிருத்விராஜ் அவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். இதற்கிடையில் என்னுடைய மாவட்ட நிர்வாகிகள் சென்னை நோக்கி போயிருக்கிறார்கள். அதோடு எங்களுடைய மாவட்ட சார்பாக 200 குடும்பங்கள் அங்கே சென்னை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் போராட்டம் இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கைது நடவடிக்கையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காவல்துறையின் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். எங்களுடைய நியாயமான கோரிக்கை இந்த பணி நிரந்தரத்தை வென்றெடுக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். 12,500 ரூபாய் சம்பளத்தில் ஒரு குடும்பம் எப்படி வாழ வைக்க முடியும்? இந்த விலைவாசி ஏற்றத்தில் ஒவ்வொரு மாதமும் விலைவாசி ஏற்றத்தில் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். குழந்தைகளை படிப்பதற்கான செலவு கூட எங்களுக்கு இல்லை. இந்த செயல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிற நிலையில் இந்த அரசு, இந்த முதலமைச்சர் அவர்களுடைய கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறிதான் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆசிரியர்கள் இங்கே கிளம்புகின்றார்கள். அனைத்து ஆசிரியர்களும் அந்த 181 நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் அங்கே களம் காண்கிறார்கள். இந்த ஆசிரியர்களை ஒடுக்குவதமாக ஒடுக்குமுறையை கையாண்டு கைது செய்து ஆங்காங்கே அழைத்திருப்பதும், இன்னும் பெண் ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக அந்த வேனிலும் காரிலும் அழைத்து செல்வது, இது மிகப்பெரிய எங்களுக்கெல்லாம் வருத்தத்தை தெரிவிக்கிறது. இந்த விடியல் அரசு எங்களுக்கு விடியல் தரும் என்ற நிலையில் நாங்கள் இருந்தோம். ஆனால் இன்றளவு வரை எங்களுக்கு எந்த விடியலும் கிடைக்கவில்லை. எங்கள் வாழ்வாதாரம் பின்னோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் ஓயப் போவதில்லை, ஒழியப் போவதில்லை. நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து இந்த சிறை நிரப்பு போராட்டத்தை நடத்துவதாக என்பதை அந்த ஊடக வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை அனைத்து ஊடகத்திற்கும் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.